அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரஷ்யா யுக்ரைன் போர் தான் பார்க்க போகிறோம். ரஷ்யா ஈக்குவலன் டு அமெரிக்கா. ஸோ இன்றைக்கி அந்த ரேஞ்சில் போட்டி போட்டுட்ருக்காங்க. ஸோ நம்ம நேட்டோவோட ராங் பாலிசின்னு சொல்லலாமா, இல்லை அவங்கக்கிட்ட ஒரு ப்ராப்பர் பிளான் இல்லை அப்படின்னு சொல்லலாமான்னு தெரில. ஏன்னா இன்கேஸ் அவங்க ப்ராப்பராக பிளான் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி நேட்டோக்கு எகெயின்ஸ்டாக நம்ம ஏஷியன் கண்ட்ரிஸ் எல்லாம் ஆப்போனண்ட்டாக போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. ஸோ இது வரைக்கும் உலகத்துக்கே நான் தான் அண்ணன் சொல்லிக்கிட்டு இருந்த அமெரிக்கா இன்றைக்கி அந்த ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் கீழே இறங்கி வரதை நம்ம பார்க்க முடியுது. பிகாஸ் ரஷ்யா அந்த இடத்துக்கு மேலே போகிறதுக்கு உண்டான எல்லா வழியும் பண்ணிகிட்ருக்காரு. ரஷ்யா எந்த அளவுக்கு ஏசியன் கண்ட்ரீஸில் ஒரு டாமினண்ட்டாக இருக்கோ அதே மாதிரி ஆப்ரிக்கன் கண்ட்ரீஸ்லேயும் அந்த டாமினன்ஸை காட்டுறதுக்கு முடிவு பண்ணிட்டார் புட்டின். அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிலையும் போயிட்டு அவங்களுடைய ப்ரெசன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, வேர்ல்டில் ரஷ்யாவோட ஆக்குபென்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா முன்ன கம்பேர் பண்ணும்போது அமெரிக்காவோட ரஷ்யா உண்மையாலுமே இப்போ அதிகமாக தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த சுச்சுவேஷனில் அமெரிக்கா வேறு வழியே இல்லாமல் இன்றைக்கி நேட்டோவோட கூட சேர்ந்துட்டு நானும் பெரிய ஆள் அப்படிங்கிறத காட்டிக்கிட்டு இருக்கு. எங்களை தாண்டி இங்கே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு. யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கும் அமெரிக்கன்ஸுக்கும் ஒரு இயற்கையாகவே ஒரு மென்டாலிட்டி உண்டு. என்ன அப்படின்னா, உலகமே அவங்கள கேட்டு தான் போய்கிட்டு நடந்துக்கிட்டு இருக்குது. அவங்க இல்லாமல் உலகம் கிடையாது. இங்கே இந்த வேர்ல்டில் இருக்கிற எந்த கண்ட்ரியும் ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அந்த முடிவுக்கு நேட்டோவோட சம்மதம் வேணும். இப்போ நீங்கள் சாதாரணமாகவே பார்த்தீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு கண்ட்ரியில் ஒரு சின்னதாக ஒரு இஷ்யூ வந்தால் கூட அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் கண்ட்ரிஸ், நம்ம யூகேவோ ஃப்ரான்ஸோ ஜெர்மனோ அமெரிக்காவோ பேசுவாங்க. நீங்கள் உடனே கட்டுக்குள்ளே கொண்டு வரணும், இதை உடனே முடிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் உண்மையை பார்க்க போனால் அவங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. பிகாஸ் அவங்களுடைய கையிருப்பை காட்டணும், நான் பெரிய ஆள் அப்படிங்கிறத அப்பப்போ உணர்த்திக்கிட்டே இருக்கணும். எங்களை தாண்டி தான் இங்கே எதுவுமே செய்ய முடியும் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் அவங்க அப்படி பேசுவாங்க. ஸோ த சேம் வே இப்போது ரஷ்யா அந்த வேலையை தான் பார்த்துட்ருக்கு ஆப்ரிக்கன் கண்ட்ரீஸில். அதே மாதிரி ஏஷியன் கண்ட்ரீஸில் எங்கெங்கெல்லாம் கொஞ்சம் வீக்காக விட்டுட்டாரோ இப்போது திரும்ப அந்த பழைய கண்ட்ரீஸ் எல்லாம் பிடிச்சி புரட்டி போட்டு யார் யாருக்கு என்னென்ன விட்டோம் என்னென்ன கொடுத்தோங்கிறத பார்த்து இப்போ ஸ்ட்ராங்கன் பண்ணிகிட்டு இருக்காங்க. மீன் டைம் ரஷ்யாவும் சைனாவும் அவங்க டைஸை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கோஆர்டினேஷனை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க, இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி நார்த் கொரியாவும் பார்த்திங்கன்னா சைனா அண்ட் ரஷ்யா அவங்க ரெண்டு கூடயும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு டைஸை இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்படி இந்த பக்கம் போயிட்டு இருக்கும்போது நீங்கள் மிடில் ஈஸ்ட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி அமெரிக்கன்ஸோட டாமினன்ஸை அவங்கக்கிட்ட காட்டுறதுக்காக, இல்லை ரஷ்யாவோட டாமினன்ஸை அவங்கக்கிட்ட காட்டுறதுக்காக ஏதோ ஒரு வகையில் அவங்க பார்த்திங்கன்னா நசுக்கப்படுறாங்க. உண்மையாக சொல்லப்போனால் அவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உண்டான வாழ்க்கை அவங்க வாழல. எஸ்பெஷலி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சிரியா, லெபனான், ஈராக்கு அதை சுற்றி இருக்க பகுதியெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவங்கெல்லாம் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. பிகாஸ் அவங்க ஆஃப்டர் வாருக்கு அப்புறமேட்டு இன்னும் அவங்கெல்லாம் இன்னும் மேலேயே வரலை. இன்னும் அந்த பழைய வாழ்க்கையை தான் அவங்க இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ கம்பேர் டு யுஏஇ, துபாயில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி இருக்க ஃபெசிலிட்டிஸ் பார்த்திங்கன்னா வேறு லெவல், வேர்ல்டுலேயே அதான் ஃபஸ்ட்டு. பட் ஆனால் அதே மிடில் ஈஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் எல்லாம் உட்காந்துருக்காங்க. அமெரிக்காவோட பாலிட்டிக்ஸு, இஸ்ரேலோட பாலிட்டிக்ஸு இதெல்லாம் வருது. நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? நீங்கள் ஒரு ஓவர் வியூவாக நீங்கள் இதெல்லாம் பார்த்தா தான் யுக்ரைனில் இன்னும் என்ன நடக்குது, ரஷ்யா ஏன் இதை எதிர்த்து வருது அப்படிங்கிறத உங்களுக்கு புரிய வரும். இதுக்கு முக்கியமான காரணம் வேர்ல்டு வார் 2. வேர்ல்டு வார் 2ல் ரொம்ப முக்கியமான ஒன்று ஹிட்லர் பண்ண வேலை என்ன அப்படின்னா, இல்லை ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா அவர் யூகே பிடிச்சிட்டாரு. யூகே பிடிக்கும்போது வின்ஸ்டன் சர்ச்சில் ஆல்மோஸ்ட் அவர் சரண்டர் ரேஞ்சுக்கு ஆகிட்டார். அவர் ஸ்பீச்செல்லாம் கொடுத்து ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. இவருக்கும் ஈஸி டு கேப்சர் யூகே. பட் இந்த மீன் டைம் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, கொஞ்சம் ஒரு தப்பு கணக்கு போட்டு ரஷ்யா பக்கம் திரும்பிட்டார். ரஷ்யா பக்கம் திரும்பி ஆக்சுவலாக எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மை தான், அந்த வெதருக்கு இவங்களால் போட்டி போட்டு அவங்கள ஜெயிக்க முடியல. இன்றைக்கி ஒரு 2 நாள் முன்னாடி நடந்துகிட்ருக்க ஒரு விஷயம், ரஷ்யாவில் ஒரு முக்கியமான ஒரு ரீஜியன், அந்த ரீஜியன் எப்போவுமே பாதுகாப்பாக வச்சுருக்க ரீஜியன்
அது என்னவோ தெரியல, அவங்களுடைய செக்யூரிட்டி சர்வீசஸ் ஆர் இன்டெலிஜென்ஸ் சம்திங் எங்கேயோ ஒரு பக்கம் ஒரு லூப் ஹோல் விட்டுட்டாங்க. அதில் யுக்ரைன் இறங்கி அடிச்சிட்டாங்க. அதான் உண்மை. இந்த ட்ரூப்ஸ் உள்ளே வந்ததுக்கு, உக்ரைனோட ட்ரூப்ஸ் உள்ளே வந்ததுக்கு ஜெர்மனோட இன்டர்ஃபரன்ஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் இருக்குன்னு தான் ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் வேர்ல்டு வார் 2ல் ஜெர்மனியை எங்கே வச்சு அடித்து விரட்டி அமுச்சு விட்டாங்களோ அதே இடத்துல திரும்ப உக்ரைன் உள்ளே பூந்துருக்காங்க. ஸோ அந்த இடத்த டார்கெட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? உக்ரைன் அதை சூஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஜெர்மன் கண்டிப்பாக அவனுடைய வேலையை காமிச்சிருக்காங்க. இந்த நேட்டோவோட ஹெட்டு பார்த்திங்கன்னா அவரும் பார்த்திங்கன்னா ஜெர்மனில் தான் இருக்கார். ஸோ இதை நீங்கள் கூட்டி கழித்து நீங்கள் பார்க்கும்போது இதுக்கு முக்கியமான காரணம் இந்த கான்ஃப்ளிக்ட், இன்றைக்கி நடந்துகிட்ருக்க இந்த கான்ஃப்ளிக்ட்டுக்கு முக்கியமாக ஜெர்மன் தான் காரணம். பட் இந்த மீன் டைம் புட்டின் பார்த்திங்கன்னா மெனி டைம்ஸ் அவர் பார்த்திங்கன்னா நம்ம பீஸ் டாக்கு கூப்பிட்டார். பட் அமைதி பேச்சுவார்த்தைக்கு யாரும் வரத்துக்கு தயாராக இல்லை. பிகாஸ் உக்ரைன் பார்த்திங்கன்னா அவருடைய சொந்த முடிவே எடுக்க முடியல. ஜெலன்ஸ்கி பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி நேட்டோ என்ன சொல்கிறாங்களோ நேட்டோ பேச்சை மட்டும் தான் கேட்டுகிட்டு இருக்கார். பட் நேட்டோ கம்ப்ளீட்லி அவங்களுக்கு என்ன தேவை உக்ரைனில், ஃபார் இன் கேஸ் இன்னும் ஒரு 4 மாதம் 5 மாதம் கழித்து ஏதோ ஒரு வகையில் இந்த வார் முடிவுக்கு வருது, ஒரு அமைதி பேச்சுவார்த்தை வருது அப்படின்னா, அந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு அப்புறமேட்டு யுக்ரைனை எப்படி தங்களுடைய கைக்குள்ளே வச்சுக்கலாம், அவங்ககிட்டருந்து என்னென்ன வகை ரிசோர்ஸஸ்லாம் எடுத்துகிட்டு போகலாம் அவங்க கண்ட்ரிக்கு அப்படின்னு பார்க்குறாங்க. பிகாஸ் இன்றைக்கி நேட்டோவோட அவங்களுடைய வெல்த்தை அப்படி வச்சுருக்காங்க. அவங்களுடைய வெல்த் என்னவாக இருக்கட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் கோலாக இருக்கட்டும், வாட்டராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி அப்படியே வச்சுருக்காங்க, அப்படியே கன்சர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. இது வரைக்கும் எங்கே யூஸ் பண்ணிட்டு அவங்களுடைய வெல்த்தெல்லாம் எப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஆப்ரிக்கன் கண்ட்ரியோடது. ஆப்ரிக்காவில் போய் ஆப்ரிக்காவை அடித்து அங்கே இருக்கிற ரிசோர்ஸஸ், சுரங்கம், அதை இதை வெட்டி அங்கேருந்து தங்கம், கறி எல்லாம் கொண்டு இவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. பட் இன்றைக்கி ஆப்ரிக்காவில் நம்ம ரஷ்யாவோட இன்டர்ஃபரன்ஸ் அதிகமாக போகிறதுனால அவங்களால அங்கே போய் எடுத்துகிட்டு வர முடியல. இந்த காரணத்துக்காக தான் நேட்டோ ரீஜியன்ஸ் கம்ப்ளீட்டாக இன்றைக்கி ரஷ்யாவுக்கு எகெயின்ஸ்டாக இருக்காங்க. பிகாஸ் யுக்ரைனில் அவ்வளோ ஆயில் இருக்குது, அவ்வளோ ரிசோர்ஸஸ் இருக்குது அந்த ரீஜியன்லேயே. அதனால் யுக்ரைனை எப்படியாவது அவங்க கைக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறது அவங்க திட்டம். இதுக்கு நம்ம புட்டின் கம்ப்ளீட்டாக எகெயின்ஸ்டாக இருக்கார். பிகாஸ் எப்படி பார்த்தாலும் அவங்கெல்லாம் அண்ணன் தம்பிங்க தான், ரஷ்யாவும் உக்ரைனும். இன்றைக்கி அடுத்தவன் பேச்சை கேட்டு நீ இன்றைக்கி ஆடிட்டு நாளைக்கு இருந்ததெல்லாம் போயிடுச்சு அப்படின்னா நாளைக்கு அந்த மக்கள் எங்கே போவாங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ணம். இந்த மீன் டைம் நம்ம யூரோப்பியன் கண்ட்ரீஸோட ஆதிக்கத்தை அவங்களுடைய ரஷ்யன் ரீஜனுக்குள்ளே, அவருடைய அந்த ரஷ்யன் ஸ்பீக்கிங் அந்த ரீஜனுக்குள்ளே கொண்டு வரத்துக்கு அவர் தயாராக இல்லை. பிகாஸ் அது அவருடைய மான பிரச்சனை. ஸோ இன்றைக்கி உக்ரைன் ட்ரூப்ஸ் ஒரு 3000 பேர்கிட்ட வைப் அவுட் பண்ணியிருக்காரு புட்டின். கம்ப்ளீட் டிஃபென்ஸில் இறங்கி மொத்த பேர்த்தையும் காலி பண்ணிகிட்ருக்காரு. ஒரு 3000 கிலோ மதிப்புள்ள பாம்ஸ் எல்லாம் போட்டு எங்கெங்கெல்லாம் உள்ளே வந்தாங்களோ எல்லா ஏரியாவையும் அடிச்சு நொறுக்கிட்டார். ஸோ இது ஒரு ட்ராபேக். இது உண்மையாலுமே ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய ஒரு பின்னடைவு தான். அதே உக்ரைனுக்கு பார்த்திங்கன்னா முன்னாடி வந்த மாதிரி வந்தாங்க. பட் இருந்தாலும் ட்ரூப்ஸ் ஃபுல்லாக அழிச்சிட்டாங்க. இப்போ ரஷ்ய படைகள் முன்னேறி போய்கிட்டு இருக்கு. நாளைக்கு என்ன நடக்குங்கிறத நாளைக்கு கண்டிப்பாக வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப நன்றி.